5 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், வேலையும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி பெரிய தக்காளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அந்த நறுக்கின தக்காளியை வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை வந்து நல்லா கழுவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1/4 ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு, அது ரெண்டையும் வந்து நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். அது கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கல, இந்த அளவுக்கு வந்து திக்காக வந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட வந்து கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம். அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இது எல்லாமே நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதாவது ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் வந்து சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ நம்மளோட சட்னியை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு அப்புறம் ஒரு 3/4 நேரம் நல்லா வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா கெட்டியாயிடுச்சு, நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு, சூப்பராக இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜவ்வரிசி தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு வந்து இந்த சட்னி வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.